நியூஸ் தமிழ் கழுகு. முதல்வருக்கு தவறான தகவல் கொடுத்து சாத்தியமில்லாத திட்டத்தை அறிவிக்க வச்சுட்டாங்கன்னு அதிகாரிகள் மேல குற்றச்சாட்டு எழுந்திருக்கான். போன வாரம் ராமநாதபுரத்துல முதல்வர் 738 கோடி ரூபாய்க்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி முடிக்கப்பட்ட திட்டங்களை துவக்கி வச்சாரு. கூடவே புது திட்டங்களையும் அறிவிச்சாரு. இதுல ராமநாதபுரம் நகர் பகுதிக்குள்ள இருக்கிற 4 வழி தேசிய நெடுஞ்சாலை 6 வழிச்சாலையா மாத்தப்படும்னு அறிவிச்சாரு. நகர் பகுதியில ரோமன் சர்ச்சில இருந்து குமரையா கோவில் வரைக்கும் இப்ப தேசிய நெடுஞ்சாலை அமைஞ்சிருக்கு. இந்த ஏரியா முழுக்கவே கடைகள், நகரோட வர்த்தக நிறுவனங்கள்னு ராமநாதபுரத்தோட முக்கிய மையமாவே நெடுஞ்சாலையோட 2 பக்கமும் விரிஞ்சிருக்கு. இந்த இடத்துல 6 வழிச்சாலை வந்துச்சுன்னா நூத்துக்கணக்கான கடைகள் காலியாகும். பல வர்த்தக இடங்களையும் அரசு கையகப்படுத்தணும். இதெல்லாம் சாத்தியமானு தெரியல. 6 வழிச்சாலை வேலைகள் ஆரம்பிச்சதுன்னா ராமநாதபுரம் வணிகர்கள், பொதுமக்கள்னு பெரிய அளவுல போராட வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. முதல் கட்டமா 6 வழிச்சாலை விரிவாக்க இடத்துக்கு எங்க போவீங்க, என்ன செய்வீங்கன்னு அதிகாரிங்க கிட்ட கேள்வி மேல கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்களாம். ஆனா மாவட்ட அதிகாரிகள் முதல்வருக்கு சரியான தகவலை சொல்லாம முதல்வர் விழாவுல ஒரு திட்டத்தை அறிவிக்கணும்னு சாத்தியமே இல்லாத ஒரு திட்டத்தை முதல்வரை அறிவிக்க வச்சுட்டாங்கன்னு சொல்றாங்க. பொதுவெளியில இவ்வளவு சப்போர்ட் செஞ்சும் எதுவும் பேசாத விஜய் ரஜினி வழியில முடிவெடுத்துருவாரோன்னு பாஜகவும் அதிமுகவும் யோசிக்க ஆரம்பிச்சிருக்கான். கரூர் சம்பவம் பத்தி ஊரே பேசிக்கிட்டு இருக்க தாவேக்க தரப்புலயோ விஜயோ அது பத்தி அடுத்த கட்டமா எந்த கருத்தும் சொல்லாதது அரசியல்ல பல கேள்விகளை எழுப்பி இருக்குங்கிறாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி எம்பிக்கள் குழுவை கரூருக்கு அனுப்பி திமுகவை கடுமையா விமர்சிச்சு விஜய் பக்கம் பாஜக நின்னுச்சு. அதே போல அதிமுக பொதுச் செயலாளரும் விஜயை விமர்சிக்காம தன்னோட பிரச்சார கூட்டத்துல திமுக மேலையும் அதிகாரிகள் மேலையும் கடுமையான குற்றச்சாட்டுகளை சொல்லி தான் ஆட்சிக்கு வந்தா யாரையும் சும்மா விட மாட்டேன்னு கொந்தளிச்சாரு. ஆனா விஜய் பக்கம் இருந்து இந்த அரசியலை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தாதது ஏன்னு பாஜகவிலையும் அதிமுகவிலையும் கேள்வி எழுப்புறாங்களாம். நெருக்கடிகளை சமாளிக்க முடியாத ஒரு தலைவரா விஜய் இருக்காரோங்கிற சந்தேகமும், அவருக்கு அடுத்து இருக்கிறவங்களும் விஜய்க்கு அடுத்து என்ன செய்யணுங்கிறத சொல்ல தெரியாத நிலையில இருக்காங்களாங்கிற தோற்றத்தையும் உருவாக்கி இருக்கான். காரணம், கரூருக்கு அடுத்த சனிக்கிழமை வேலூர் ராணிப்பேட்டை பிரச்சாரத்துக்கு விஜய் கூட ஆதவ் அர்ஜுனா போறதா இருந்துச்சான். கரூர் சம்பவத்துல எல்லாமே தலைகீழா மாறி போக ஆதவ் அர்ஜுனா அதே நாள்ல டேராடூன்ல அவர் பதவி வகிக்கிற பாஸ்கெட் பால் ஃபெடரேஷன் நிகழ்ச்சிக்கு போயிட்டாரு. கிட்டத்தட்ட அரசியலுக்கு வர்றதுல தீவிரமா இருந்த ரஜினி ஒரே அறிக்கையில பின்வாங்கின மாதிரி விஜயும் அவர் ரூட்ல போயிடுவாரோன்னு பாஜக டெல்லி மேலிடத்துல ஒரு பேச்சு ஓடிக்கிட்டு இருக்கான். ஒரு அதிமுக மாவட்ட செயலாளர் மேல புகார் கொடுக்க அவரோட எதிர்கோஷ்டி தனி விமானத்துல சேலத்துக்கு போய் எடப்பாடியை பார்த்தது இலை கட்சியில பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. சென்னை அதிமுகவில முக்கிய பிரபலமா இருக்கிறவரு KP கந்தன். இப்ப சென்னை புறநகர் மாவட்ட செயலாளரா இருக்கிறவரு சோழிங்கநல்லூர் எம்எல்ஏவாவும் பெருங்குடி தலைவராகவும் இருந்திருக்காரு. இவர் மேல அதிமுக தலைமைக்கு ஏதேதோ மனஸ்தாபம் இருக்குன்னு பேசப்பட்ட நிலையில இதே பகுதியில ஜெயலலிதா காலத்துல செல்வாக்கோட இருந்த லியோ சுந்தரம் அதிமுகவிலிருந்து விலகி பிஜேபிக்கு போய் மாநில பொறுப்புல இருந்தாரு. கந்தன் மேல அதிமுக தலைமை அதிருப்தியில இருக்கிறத தெரிஞ்சதுனாலயோ என்னவோ லியோ சுந்தரம் நேரடியா எடப்பாடி பழனிசாமிய பார்த்து மனசு விட்டு பேசி பாஜகவிலிருந்து விலகி இப்ப அதிமுகவில சேர்ந்துட்டாரு. அதோட KP கந்தன் மேல பெரிய புகார் பட்டியலை தயார் செஞ்ச லியோ சுந்தரம் சோழிங்கநல்லூர் தொகுதியில் இருக்கிற நூத்துக்கணக்கான முக்கிய அதிமுக நிர்வாகிகளை தனி விமானம் மூலமா சேலத்துக்கு அழைச்சிட்டு போய் எடப்பாடியை சந்திச்சிருக்காரு. அங்க கந்தன் மேல எல்லோரும் புகார்களை வாசிக்க அதை கேட்ட எடப்பாடி பழனிசாமி கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கிறதா சொல்லியிருக்காராம். சட்டப்பேரவை தேர்தலில் சீட்டு வாங்க எதிராளிகளை காலி செய்யற வேலை அதிமுகவில சூடு பிடிச்சு இருக்கான். தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த அரசு ஊழியர்களும் ஒரு IAS அதிகாரி மேல கடும் விரக்தியில இருக்காங்களாம். பழைய பென்ஷன் திட்டத்தை அரசு மறுபடியும் கொண்டு வரணும், திமுகவோட தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றணும்னு அரசு ஊழியர்கள் கோரிக்கை வச்சுக்கிட்டு வர்ற நிலையில அது சம்பந்தமா முடிவெடுக்க மூத்த IAS அதிகாரி ககன்தீப் சிங் பேடி தலைமையில தமிழக அரசு ஒரு குழுவை அமைச்சது. சட்டமன்ற தேர்தல் நெருங்குறதுனால ககன்தீப் சிங் பேடி குழு அரசுக்கு பரிந்துரை செஞ்சு நல்ல செய்தி வரும்னு அரசு ஊழியர்கள் காத்திருந்தாங்க.
ஆனா அந்த குழுவோ இடைக்கால அறிக்கைன்னு ஒன்ன தாக்கல் செஞ்சு அரசு ஊழியர்களோட எதிர்பார்ப்புக்கு முட்டுக்கட்ட போட்டுருச்சுன்னு அதிருப்தியில இருக்காங்களாம். கோட்டையில இருக்கிற ஊழியர் சங்கத்தோட பிரதிநிதிகள் நேராவே ககன்தீப் சிங் பேடியை பார்த்து பேசினாங்களாம். அதுக்கு மேல என்ன சொல்றாங்களோ அதைத்தானே நாங்க செய்ய முடியும்னு ககன்தீப் சிங் பேடியோட குழு பதில் சொன்னதுல திமுக அரசு மேலையும் கடும் கோபத்துல இருக்காங்களா அரசு ஊழியர்கள். நியூஸ் தமிழ் கழுகு.